ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான மில்லட் ரைஸில் காய்கறி பொங்கல் தான் இன்றைக்கி நம்ம வைக்க போகிறோம். இது ரொம்பவே உடம்புக்கு ஹெல்த்தியான ஒரு பொங்கல். இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு நீங்கள் முதல்ல கடாயை சூடு பண்ணிவிட்டு ஜீரகம், மிளகு, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குன்னு வதக்கிக்கிறங்க. இந்த பொங்கல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது கூடவே 3 பச்சை மிளகாய் நான் போட்டிருக்கேன். அப்புறம் என்ன கேட்டிங்க அப்படின்னா தக்காளி போட்டுன்னு அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா தக்காளி நல்லா வதங்கிடும். இந்த பொங்கல் ரொம்பவே ஹெல்த்தியானது. முக்கியமாக சுகர் பேஷண்ட், ப்ரெஷர் இவங்கெல்லாம் இருக்கவங்க இந்த பொங்கல் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது ரொம்பவே ஹெல்த்தி உங்கள் உடம்புக்கு. இப்போ நம்ம இது நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் கேரட்டு, பீன்ஸு இந்த மாதிரி எந்த காய் வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த காய் அதில் போட்டு நல்லா வதக்கிக்கிறங்க. நிறைய காய்கறிகள் கூட போட்டுக்கிறங்க. கொஞ்சமாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு எவ்வளோ சௌகரியமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டில் நீங்கள் எந்த சாம்பார் பொடி யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, அந்த சாம்பார் பொடியில் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஃபைனலாக பாசிப்பருப்பு அதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்குங்க. அரிசி எவ்வளோ எடுக்குறீங்களோ அதுக்கு தக்கன தண்ணி எடுத்துக்கோங்க. நான் குதிரைவாளி புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. அதை நல்லா களைஞ்சி வச்சு அதிலேயே போட்டுட்டு ஒரு 5 விசில் போட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிரும். முக்கியமாக ஒன்று கவனிங்க, எப்பயுமே பொங்கல் வைக்கிறீங்க இந்த மாதிரி பொங்கலுக்கு கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. இல்லைன்னா அடி பிடிச்சிச்சு அப்படின்னா சாப்பிடவே முடியாது. ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி தூவி விட்டு ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, பாய்.